சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி. இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலதுகரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 6 மற்றும் 7வது வசனங்கள். தேவனுடைய ஆட்டுக்குட்டி ஆகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் பெற்றவராக புஸ்தகத்தை எடுத்து அதன் முத்திரையை உடைக்க அதிகாரம் பெற்றார். யோவான் ஒரு அப்போஸ்தலனாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் அன்பான சீஷனாக காணப்பட்டான். இந்த வார்த்தைகள் வேதத்தில் 6 முறை வருகிறது. அவன் பரலோகத்தில் தான் இருந்தான், ஆனால் அவன் பார்த்ததை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ரகசியங்கள் இருக்கிறது. இவைகள் அவனுக்கு புரியாமல் போனது வருத்தமாக இருக்கிறது. இந்த ரகசியங்கள் நம்மிடமிருந்து மறைக்கப்பட்டுள்ளது. அநேகர் இந்த ரகசியங்களை புரிந்து கொள்ள ஏங்கி கொண்டிருந்தாலும் அது முடியாமல் போனதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்க்கின்றோம். அநேக தீர்க்கதரிசிகளும் நீதிமான்களும் நீங்கள் காண்கிறவர்களை காணவும் நீங்கள் கேட்கிறவர்களை கேட்கவும் விரும்பியும் காணாமலும் கேளாமலும் போனார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 13வது அதிகாரம் 17வது வசனம் எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு எதுவும் தெரியாது, ஆனால் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கின்றோம். நமக்கு எதுவும் தெரியாத போது நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கிறோம். தேவனுடைய வார்த்தை தெய்வீக உண்மைகளால் நிறைந்துள்ளது. ஒரு மனிதன் அதை வாசிப்பதில் பல வருடங்கள் செலவழித்தாலும் அவனால் அதை தீர்த்துவிட முடியாது. ஜனங்களுடைய பார்வையில் யோவான் ஒரு பெரிய அப்போஸ்தலன், ஆனால் பரலோகத்தில் அவனுக்கு அதிகம் புரியவில்லை. தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று நினைக்கும் சிலர் இருக்கிறார்கள். வேதத்தை பற்றி ஏதாவது தெரிந்திருப்பதால் தங்களுக்கு எல்லாம் தெரியும் என்று பெருமிதம் கொள்கிறார்கள். எனது ஆரம்ப நாட்களில் நான் ஆக்ஸ்போர்ட் அக்ராதி ஒன்றை வாங்கினேன், அதாவது ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி ஒன்றை வாங்கினேன். கிராமத்தில் ஆங்கிலம் கற்கும் ஒரே பையன் நான் தான். ஒரு நாள் அந்த புஸ்தகத்தை என் கைக்கு கீழே வைத்து கொண்டு கிராமத்து வழியாக நான் நடந்து வந்தேன். பூனை, நாய் போன்ற எளிய வார்த்தைகள் மட்டுமே எனக்கு தெரியும். ஒருவர் என்னை பார்த்து இந்த பெரிய புத்தகத்தை படிக்க முடியுமா என்று கேட்டார். நான் ஆம், என்னால் முடியும் என்றேன். அப்போது அந்த மனிதர் தயவு செய்து ஒரு பக்கத்தை படியும் என்றார். எனவே நான் புத்தகத்தை திறந்து ஏதோ சத்தமிட்டேன். அந்த நபர் நீ எவ்வளவு பெரிய புத்திசாலி என்றார். இப்படிதான் நமக்கு எல்லாம் தெரியும் என்று நாம் நினைக்கின்றோம். ஆனால் நாம் வயதாகும்போது நாம் எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது நமக்கு தெரியும். இதனால்தான் அப்போஸ்தலனாகிய யோவான் பரலோகத்தில் அழுது கொண்டிருந்தான். இது மிகவும் உண்மை. நாம் வயதாகும்போது நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எவ்வளவு குறைவாக அறிந்திருக்கிறோம் என்று நாம் உணர்ந்து கொள்வோம். ஆட்டுக்குட்டி ஆனவரை நீங்கள் அறிந்திருந்தால் அவரை எப்படி புசிப்பது? அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு உங்கள் கண்களை அவர் மீது வைத்தால் உங்களுக்கு உண்மையான ஞானம், உண்மையான புரிதல் மற்றும் பரலோக ரகசியங்கள் அனைத்தையும் பற்றிய உண்மையான அறிவு இருக்கும். தேவனை பொறுத்தவரையில் இந்த ரகசியங்கள் அனைத்தையும் நமக்கு வெளிப்படுத்த அவர் நித்திய காலத்திலிருந்து நோக்கமாக இருக்கிறார். இதனால்தான் அவர் நம்மை சிநேகிதர் என்று அழைக்கிறார். இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்கிறதில்லை. ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். யோவான் சுவிசேஷம் 15வது அதிகாரம் 15வது வசனம்.